இது பக்தர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது. கோணை ஆடியபடி எழுந்தருளல் அப்படின்னா பெருமாள் குதிரை வாகனத்தில் மிக கம்பீரமாக ஆடி வரும் காட்சி. இதுதான் கோணை ஆடியபடி எழுந்தருளல் அப்படிங்கிறது. ஆன்மீக முக்கியத்துவம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் இறைவன்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டார்னா அவர் நல்வழி காட்டுவார் அப்படிங்கிறது தான் சொல்லுது. திருவாய்மொழி பாசுரங்களில் 8ஆம் பத்தின் பாசுரங்கள் இன்னைக்கு பாராயணம் செய்யப்படுது. திருமங்கை ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். சோழ நாட்டில் திருக்குறையலூரில் பிறந்தார். குமுதவள்ளி மீது கொண்ட காதலால் ஆழ்வாரானார். இவர் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம் போன்ற 6 பிரபந்தங்களை பாடி 108 திவ்ய தேசங்களில் 86 கோயில்களுக்கு மங்களாசாசனம் செய்த ஆழ்வாரே. இவரது பாசுரங்கள் ஆழ்வார்கள் வரிசையில் அதிக எண்ணிக்கையில் 1253 பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம் பிடிச்சிருக்கு. ஆழ்வார்களிலே இவர் மிக கற்றறிந்தவர். இவர் சிறந்த கவிஞர், நற்கவி பெருமான் அப்படின்னும் போற்றப்பட்டவர். இவர் தான் திருக்குறையலூரில் கல்லர்குடியில் பிறக்கிறாரு. ஆதியில் சோழ மன்னனுக்கு படைத்தலைவனாக இருக்கிறார். ஒரு முறை போர்க்களத்தில் இவருடைய வீரத்தை பார்த்த அரசர் இவர் சோழ தேசத்தின் திருமங்கை நாட்டோட மன்னனாக்கிறார். அன்னையிலேருந்து இவர் திருமங்கை ஆழ்வார்னு அழைக்கப்பட்டார். அப்படி இருக்கையில் இவர் அனைவருக்கும் சாப்பாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. இறை தொண்டும் செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி அவங்களுக்கு பக்தர்களுக்கு சாப்பாடு போட பொருள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த திருடு செஞ்சு அதை